ஹலோ ஆல், நாங்கள் லிட்டில் மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் கிளப் எல்எம்சி. லாஸ்ட் 14 இயர்ஸாக எங்கள் டீம் இருக்குது. நிறைய வெளியே போய் நாங்கள் விளையாடிருக்கோம். புதுக்கோட்டை, சேலம், மன்னார்குடின்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் விளையாடிருக்கோம். இந்த 2024 நாங்கள் நடத்துகிற 3rd இயர் டோர்னமெண்ட் இது டென்னிஸ் பால் டோர்னமெண்ட். லாஸ்ட் 2 டேஸாக நடந்தது. இப்போது 24 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண டோர்னமெண்ட் இது. மணப்பாறை, மேட்டூர்னு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கடம்பூர்னு எல்லா இடத்துலேருந்தும் வந்திருந்தாங்க. கரெக்டாக நம்ம டோர்னமெண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டிஸ்ட்ரிக்ட், சத்தியமங்கலம், மருதம்பாளையம். நம்மளோட இதில் ஒரு பெஸ்ட் டீம்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் எல்எம்சிசின்னு சொன்னாவே. அப்புறம் நம்ம டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ப்ளஸ் கப்பு. அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் 20,000 ப்ளஸ் கப்பு. தேர்ட் ப்ரைஸ் 15,000 ப்ளஸ் கப்பு. ஃபோர்த் ப்ரைஸ் 10,000. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுக்குமே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் கொடுத்தோம். அது போக எல்லா மேட்சுக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, பெஸ்ட் பவுலர், மேன் ஆஃப் த சீரீஸ். அப்புறம் முக்கியமாக பெஸ்ட் பவுலர்களே மோஸ்ட் விக்கெட் போல்டு மூலியமாக எடுக்கிற அவங்களுக்கும் பெஸ்ட் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தோம். நம்ம டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்த மணப்பாறை டீமுக்கும் மேட்டூர் டீமுக்கும் நாங்கள் எல்எஃப்சி சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் நம்ம டோர்னமெண்ட்டில் எல்லாத்துக்குமே நாங்கள் கூட்டு போயிருக்கோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ண எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இந்த டோர்னமெண்ட் மாதிரியே வருஷமே டோர்னமெண்ட் நடக்கும். இது எங்களோட 3rd இயர். அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். இதே மாதிரி எல்லா டீமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்எம்சிசி. ஒரு டோர்னமெண்ட் எப்படி நடத்தணும்ன்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். வெளியில பிட்ச் பாத்தீங்கன்னா 2 கிரவுண்டுமே நல்லா ரெடி பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு பிட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த கமிட்டி டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறதும் தெரிஞ்சது. மற்றபடி அம்பைரிங் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அது கண்டிப்பா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த சப்போர்ட்லாம் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சது. ஸோ தேங்க்ஸ். ஒருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட், ப்ராப்பர் கனெக்ஷன், வாட் அ பேட்டிங் ஃப்ளோஸ், குட் ஷாட். அங்க ஃபீல்டர் இருக்காரு, அவரையும் தாண்டி ஒரு பெரிய ஆறு ரிஷி ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். க்ளீன் பால் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், வெல் பிளேட் இன்டு தி கவர்ஸ். கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹைட்ல இருக்கு. ஃபீல்டர் அங்க இருக்காரு, வெளியே போயிருச்சா? லைன்ல மாட்டிட்டாரு. கடந்த ஒரு 2 மாச காலமா பாத்துட்டீங்கன்னா இந்த மேட்ச் நடத்துறதுக்கு எல்எம்சிசி அணி உண்மையுமே இந்த இடத்த சீரமைக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆச்சு. இது 3வது வருஷமா நடத்துறாங்க. இவங்க ஒரு முயற்சி பாத்தீங்கன்னா இது டீம்ல இருக்கிறது 30 பேர். ஆனா இந்த விளையாட்டை நடத்த இந்த பகுதியோட அனைவருமே 100 பேருமே ஒருங்கிணைச்சுதான் இந்த மொத்த டீமையும் அவங்க ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இந்த விளையாட்டு பேர் எல்லாம் நடத்திருக்கிறாங்க. உண்மையுமே இவங்க பாராட்டணும். இது போல விளையாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த மாட்டீங்களா? போன வருஷம் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவில் நடத்துனாங்க. இது பாத்துட்டீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலிருந்து அணிகளை திரட்டி இந்த செய்தியை அவங்களுக்கு கொடுத்து ஒருங்கிணைச்சு இந்த போட்டியை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு விளையாட்டு வீரர்கள் சங்கடம் இல்லாம நல்ல ஒரு நடுவர் அமைச்சு எந்த சங்கடம் இல்லாம விளையாட்டை சிறப்பா நடத்திக்கிறாங்க. இவங்க அணில 50க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த 50 பேருக்கு சார்பா ஒருத்தருக்கு பொன்னாடாவது பேர் கொடுக்க போறேன். இந்த விளையாட்டு போட்டி நாம இந்த நகரத்தோட இல்லாம நீங்க சட்டியில கோல்பில புளியம்பட்டில விளையாடாம நீங்க மற்ற டீம்ல போய் விளையாடணும். இது நம்ம விளையாடுறது தமிழ்நாடு தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கற்று நம்ம இந்திய அணிக்காக விளையாடணும். அதனால எல்லாரும் முயற்சி செஞ்சு நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு அதே போன்று எல்லாம் சிறப்பாக நடத்திக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா டீமும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துருக்காங்க. அது சிறப்பாக வாழ்த்துக்கிறேன். அந்த டீம்ல யாரும் சேர்த்துருவாங்க, அவங்க மரியாதை சேர்த்துவாங்க. சிவராஜன் அவர்கள் உங்களுக்கு 3ஆம் பரிசு அளித்து இந்த வருடம் எனக்கு ஃபுட்டெல்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு. நிறைய மெனக்கெட்டு இந்த டோர்னமெண்ட் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் டோர்னமெண்ட் எங்க மெமரிஸ்லயுமே ரொம்ப நிறைய நாள் நிற்கும் இந்த டோர்னமெண்ட். தேங்க்யூ.